பொன்மலைச் செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் 107வது பிறந்த நாள் மற்றும் புரட்சித் தலைவி அம்மாவின் 76வது பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு ஏழை எளிய 5000 பேருக்கு பிரியாணி, 1000 பெண்களுக்கு சேலை வழங்கினார் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் அண்ணன் சிலை மாரிமுத்து அவர்கள். துறைமுக தெற்கு பகுதி கழக செயலாளர், சிறப்பு அழைப்பாளர் நா. பாலகங்காளன், வடசென்னை தெற்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளர், கழக அமைப்பு செயலாளர், முன்னாள் அமைச்சர் அண்ணன் அவர்கள் விழாவை சிறப்பித்தார். இந்த மண்ணிலேருந்து பிரிக்கவே முடியாதுடா. என் ரத்தம் வடிஞ்ச இந்த மண்ணில் தான் கலக்கும். என் உடல் கீழே விழுந்த இந்த மண்ணத்தான் அணைக்கும். என் உயிர் போனாலும் இந்த மண்ணில் தான்டா போகும். அந்த நேரத்துல நான் எழுப்ப உரிமை குரல் இங்கு மட்டும் இல்ல, எங்கெங்க உழைக்காம இருக்கானோ, எந்தெந்த மண்ணிலும் வேற்றுமை செய்தோ அங்கெல்லாம் என் உரிமை குரல் ஒழிச்சுக்கிட்டே தான் இருக்கும். நிலத்திட்டங்களை வழங்குவதற்காக மாவட்ட கழக செயலாளர் வருகை தந்திருக்கிறார். பிரம்மாண்டமான ஒரு மகாநாட்டை போல பகுதி கழக செயலாளர் எத்தனை மாரிமுத்து அவர்கள் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார். அவர் எந்த பொறுப்பில் இருந்தாலும் நிகழ்ச்சியை செய்வதிலே ஒரு வல்லவர். பெரிய நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நிகழ்ச்சியிலே மாவட்ட கழக வரவேற்றிருக்கிறார். ஆயிரக்கணக்கான தாய்மார்கள் இன்னும் கொஞ்சம் வரிசையாக சொல்லுங்கம்மா, மாவட்ட கழக செயலாளர் நலத்திட்டங்களை கொடுப்பார். நீங்க தயவு செய்து வரிசையாக எல்லாருக்கும் கிடைக்கும். பகுதி கழகத்தில் வெத்தலை மாதிரி சொல்லிட்டார், எல்லாத்துலயும் கிடைக்கும் சொன்னார். இடத்துல இடத்துல வந்து கேட்கலாம். நீங்க எம்பிஏக்கு முன்னால வரணும். இது அனைத்து இந்திய அண்ணா திமுக ராணுவ மோதல் ஆட்சியில் இருந்தாலும் ஆட்சியில் இல்லாவிட்டாலும் வைகத்திய வருங்கால முதல்வர் ஐயா எடப்பாடி அவருடைய கட்சி தலைமை கைதங்களை கொடியேற்றினார். இன்னைக்கு புரட்சி தலைவர் பிறந்தநாளை முன்னிட்டு மாவட்ட கழக செயலாளர் நலத்திட்டங்களை வழங்கி கொண்டிருக்கிறார். அவருக்கு உறுதுணையாக கழகத்தை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரி சிறப்பாக பண்ணக்கூடிய ஒரு பகுதி கழக செயலாளர் வெற்றலை மாரிமுத்து அவர்கள் நல்ல சிறப்பாக பாடுகிறார்கள். அவருக்கு கழகத்தோழர்கள் உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். வரிசையில இல்லமா, காவல்துறைக்கு தொல்லை கொடுக்காதீங்க. வரிசையில இல்லைங்க, மாவட்ட கழக செயலாளர் நீ இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து சேருமா, எல்லாமே வந்து சேரும். வரிசையா நிலமா, வரிசையா நிலமா, வரிசையா நிலை வரிசையா நிலமா, ஏற்படுமா வரிசையா நிலமா, எல்லாருமே கிடைக்கும், எல்லாருமே கிடைக்குமா கிடைக்கும். அதெல்லாம் அமைதியா உட்கார்ந்து அந்த சேர்லயே உட்காருங்க. உங்களை தேடி நாங்க கொடுப்போம். புரட்சி தலைவர் 107வது பிறந்தநாள் நிகழ்ச்சியில் புரட்சி தலைவர் இருக்கிறார் என்றால் எனக்கு பிறகும் ஒரு 3 பேர்கள் மன்றத்தை வச்சு ஒரு நலத்திட்டம் கொடுத்தால் நான் மறந்தது பிறகும் அது நன்றாக இருக்கும் சொன்னார். அவர் சொன்ன வார்த்தைக்கு நடந்துவிட்டு மறந்தாலும் மறைவிட்ட மனித மக்கள் இலகம் புரட்சி தலைவர் பொன்மன தலைவன் கொடவளனுக்கு சொந்தக்காரன். இந்த நிகழ்ச்சி இது எல்லாம் புரட்சி தலைவருக்கே சேரும் என்று எங்களது அண்ணன் மாவட்ட கழக செயலாளர் அவர் ஒரு ஆலோசனை சொல்வார்கள். எப்போதும் மக்களுக்கு சென்று அந்த நலத்திட்டத்தை மக்களுக்காக போய் செய்யுங்கள், அவர் இருக்கும் இடத்துல போய் கொடுங்கள் என்று சொன்னார்கள். அந்த நல்ல நோக்கத்தில் தான் இந்த சேர் போட்டு உட்கார வச்சு யாரும் முன்னெடுத்து வராத அளவுக்கு அவங்க அந்த இடத்திலே அமர்ந்தால் உங்களை தேடி அங்க வரும். அவங்க இருக்க இடத்துல இருந்து விட்டு யாரும் மாற வேண்டாம். நின்ற இடத்துல இருந்து விட்டால் இந்த இருக்கை முடிவுகளுக்கு பிறகு நிக்கிறவர்கள் இடையில் அந்த இருக்கையில் அமர்வான் என்று சொல்லுகிறேன். ஏன் என்று சொன்னால் வருஷம் வரும்போது தள்ளுமுள் ஆகி சில பேர் மூச்சுத்திணர் ஆகிவிட்டார்கள். அந்த காரணத்தால் யாரும் முன்னெடுக்க வேண்டாம். எல்லாருக்கும் உள்ள டோக்கன் உங்க கையில உள்ளது. எல்லாருக்கும் நீங்கள் அனைவரும் பொறுமை காத்து இந்த இயக்கத்துக்காக இவ்வளவு நேரம் உட்கார்ந்து, ஏன்னா இன்னைக்கு வந்து பொங்கல், எம்ஜிஆர் பிறந்த ஒரு பொங்கல் நேரத்தில் இருக்கிறார். அதாவது நீங்களாம் ஒரு மகிழ்ச்சியா இருக்குன்றதுனால அந்த கலை நிகழ்ச்சி, சில பேர் கலை நிகழ்ச்சியை வேண்டாம்னாங்க. வேண்டாம்னா கூட இன்னைக்கு அத்தனை பேர் இதை பார்க்கணும். இதை பார்த்தா ஒரு 10 நிமிஷம் எப்படி சொல்றது, ஒரு 1/2 மணி நேரம் இன்டர்நெட் அப்படின்னு தான் காமிச்சது. துரைசாமி, உனக்கு சேர வேண்டிய 20,000 ரூபாய் ஏற்கனவே ஒப்படைச்சாச்சு. இனிமே அந்த பணம் உன்னுடையது, இந்த நிலம் எங்களுடையது. இந்த நிலம் யாரு முடிவு பண்ணத்தான் இப்ப நான் இங்க வந்திருக்கிறேன். நான் அதுக்காகத்தான் வந்திருக்கேன். ஏய் துரைசாமி, எங்க பரம்பரைக்கு சோழ போட்டு வளர்த்த பூமி, மான மரியாதை உள்ள எவனும் உயிர் போனாலும் தன் நிலத்தை மற்றவங்களுக்கு விட்டு கொடுக்க மாட்டான். என் தாய் எனக்கு பால் வச்சு வளர்த்தாங்க, இந்த நிலத்தாய் எனக்கு சோழ வச்சு வளர்க்காங்கடா. இந்த தாயை விட்டு கொடுத்த அளவுக்கு நான் கோரைகளா? ஒரு பிடி மண்ணுக்காக எந்த தியாகத்தையும் செய்ய பரம்பரையில எங்க வந்தாங்க? ஏய், 100 என்ன 1000 என்ன லட்சம் பேர் கூட்டி வந்து பணம் எடுத்தாலும் இந்த மண்ணிலேருந்து எனக்கு பிரிக்கவே முடியாதுடா. என் ரத்தம் வடிஞ்ச இந்த மண்ணில் தான் கலக்கும். என் உடல் கீழே விழுந்த இந்த மண்ணத்தான் அணைக்கும். என் உயிர் போனாலும் இந்த மண்ணில் தான்டா போகும்.
இந்த நேரத்துல நான் எழுத்த உண்மைக்குள் இங்கு மட்டும் இல்ல, எங்கெங்க உழைக்க வந்திருக்கிறோம், எந்தெந்த மண்டலம் பேசுவதோ அங்கெல்லாம் என் உண்மையை ஒழித்துவிட்டே வாங்காய். எல்லாருக்கும் முந்தியடித்து யாரும் வர வேண்டாம். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் உங்களது பொன்னான வாக்குகளை இரட்டை சின்னத்துக்கு வாரி வழங்கும் என்று இந்த நல்ல நேரத்தில் உங்களை கேட்டுக் கொள்கிறேன். இந்த நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி பெற செய்தால் சட்டமன்ற தேர்தல் இடையிலேயே வந்து சேரும். அந்த சட்டமன்ற தேர்தல் வந்தால் உங்கள் வீடு தேடி முதிய பென்ஷனா இருந்தாலும் சரி, தலைமை அறிவித்தது உன் வீடு தேடி கட்சிகள் அத்தனை பேர் வந்து தருவார்கள். அனைத்து கனவு கண்மணிகளாம் ஒன்று சேர்ந்தால் வென்று விடுவோம். நாளை நமது, 40 நமது, நாளை ஆட்சி நமது. மறந்து விடாதீர்கள். அம்மா சொன்னால் நான் இல்லை என்றால் 100 வருஷம் இருக்கும் இந்த ஆட்சி, இந்த இயக்கம் நடக்கும் என்று சொன்னார்கள் அம்மா. அம்மா சொன்ன வாக்குகளை எங்களுடைய செயல்பாடு, எங்களுடைய திட்டங்கள் எல்லாமே மக்களுக்காகத்தான். எங்களை பொறுத்தவரை எந்த சுயநலமும் இல்லை, பொதுநலம் தான், மக்கள் நலம் தான். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் உண்மையான மக்கள் இயக்கம். மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட இயக்கம், மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்த தலைமையை கொண்ட ஒரு இயக்கம். இந்த இயக்கம் இருக்கின்ற வரை, நான் இருக்கின்ற வரை இந்த இயக்கம் மென்மேலும் மென்மேலும் தமிழர்கள் வாழ்வு வளம் பெற செயல்படும். எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காகவே இயங்கும். ஒரு மனிதன் உயிரோடு இருக்கும் பொழுது அவனுக்கு எத்தனை மன்றங்கள் பாராட்டுகளில் கிடைப்பது என்பது பெரிதல்ல. அவன் மறைந்த பிறகு என்னையே நான் எடுத்துக்கொள்கின்றேன். என் மறைவுக்கு பிறகு எத்தனை மன்றங்கள், எத்தனை மக்கள் என்னை நினைக்கின்றார்கள் என்பதை பொறுத்துத்தான் நான் வாழ்ந்ததற்கு ஏதாவது நியாயமான காரணம் இருந்திருக்கிறது என்று நினைப்பதற்கு அது உதவி. எம்ஜிஆருக்கு பிடிச்சது பிரியாணி தான். 5000 பேத்துக்கு பிரியாணினா ஒரு 1000 கிலோ அரிசி போடுவேன், 1000 கிலோ கறி, 1000 கிலோ அரிசி போட்டு மக்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு. அதேமாரி துணிமணி கொடுப்பேன், சேலை கொடுப்பேன். எம்ஜிஆரோட பிறந்த நாள் வந்தால் நான் எனக்கு துணி எடுக்கணும், என் சம்சாரத்துக்கு எடுத்து கொடுக்கணும், என் பிள்ளைங்களுக்கு எடுத்துறோம் தெரியாது. ஆனால் எம்ஜிஆருக்கு செஞ்சால் என் ஆத்மா திருப்தியாக இருக்கும், என் நெஞ்சு லேசாக இருக்கும். ஆனால் எம்ஜிஆரை பார்த்து அவரை ஃபோட்டோவை பார்க்காம நான் எழுந்திருக்க மாட்டேன். அவரை பார்த்துட்டு பார்க்காம ஒரு நாளைக்கு தப்பி தெரிய ஏற்றுட்டா அன்றைக்கி என் மெயின் நல்லா இருக்காது. அன்னைக்கு பொழுதோ தெரியாது, எனக்கு அன்னைக்கு பொழுது தெரியாது, பொழுது விடியலுமே தெரியாது. அன்றைக்கி சூழ்நிலை வந்து எம்ஜிஆரை பார்க்கலாம் என்னோட மாற்றமே என்னடா இது ஒரு இன்னைக்கு என்னடா யாரும் இப்படி தான் நினைப்பேன். ஆனால் எம்ஜிஆர் பார்த்து இருந்தேன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும், மங்களகரமாகவும் இருக்கும். அவர் மாரி ஒரு அந்த ஃபோட்டோவை பார்க்காம இன்னும் ஏந்தில் மூஞ்சி போலாம் நான் செல்லில் கூட வச்சுருப்பேன். அப்படியே தூக்கத்தில் வந்து இப்படி ஏஞ்சி பார்த்து அவர் முகத்தில் மூழ்கி ஏஞ்சின்னா அன்றைக்கி எனக்கு நல்ல காலம், நல்ல நேரம். அது அப்படி இல்லைனாக்க எனக்கு எந்த மெயின் செட்டும் கிடைக்காது. அவரை நினைச்சு வாழ்றேன், எல்லாருமே சந்தோஷமா இருக்கலாம். எம்ஜிஆரோட சாதனைகளை பார்க்கும்போது அவரோட பித்தனாவே ஆயிட்டேன் நான். எனக்கு யாருன்னு கேட்டா எம்ஜிஆரோட பித்தம் ஒருத்த வரான்றதான் எனக்கு பேருங்க. எம்ஜிஆரோட உயிர்னு சொல்லுவாங்க. ஆனா எம்ஜிஆர் மாரி இருக்கிற முடியாது. ஆனா ஒரு கடுகளவுன்னு அவர் பேர் எடுக்கணும். எம்ஜிஆர்ன்றது வந்து இனி ஒரு உலகத்துல அந்த மாரி ஒரு மாமனிதனை பார்க்க முடியாது. இறைவன் ஒரு வேளை அவர் மறுபிறவியா வரணும். 35 வருஷம் ஆச்சு இறந்து, 35 வருஷத்துக்கு ஒரு மனிதனுக்கு அதே சருகுன்னுவாங்க. அந்த அதேமாரி திரும்பி எம்ஜிஆர் மாரி ஒருத்தர் பிறந்தா உண்மையில ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கலாம். எம்ஜிஆர் குணமும் அந்த அப்படியே வரணும். 1 லட்சம் கோடி இருந்தாலும் பேர் வராது. நீ செய்த தர்மமும் அது ஒன்று வந்து கூடியே வரும். நீ எத்தனை வருஷம் இல்லை, இன்னும் 100 ஆண்டு இருந்தாலும் சரி, அம்மா பேரையும் அழிக்க முடியாது, புரட்சித் தலைவர் பேரையும் அழிக்க முடியாது. இறைவன் வந்து படைக்கப்பட்ட இறைவனை நல்லவனை போய் சீக்கிரமாக கூப்பிட்டுக்கிறான் பார்த்தியா. தவிர ஏன் எடுத்தான்றது தான் எங்களுக்கு தெரியல. என்எஸ் போஸ்ட் ரோட்டில் ஒரு இடத்துல தங்குறாரு. தங்கும்போது அப்போ வந்து எம்ஜிஆர் வந்து இங்கெல்லாம் வந்து படுக்கும்போது அப்போ வந்து நிறையா வந்து படுக்கிறவங்களாம் கேஸ் எழுதுவாங்க. கொத்தாழ்ச்சியெல்லாம் ஊர்லேருந்து வந்தவங்கன்னா ரோட்டில் தானே படுக்கணும், சாலை ஓரத்தில் படுப்பாங்க. படுக்கும்போது கேஸ் எழுதும்போது எம்ஜிஆர் இதெல்லாம் பார்த்துருந்து அவர் பட்டினி பசி கடக்காத பசி இல்லை. அவர் வந்து ஒரு எண்ணெயை கூட அந்த தேரடி பிரகாஷ் பவன் பக்கத்தில் தேரடியில் வந்து அப்போ வந்து அங்கெல்லாம் எண்ணெய் கடை இருக்கும். எண்ணெயை பாட்டிலில் கூட வாங்க முடியாது.
இது வந்து நான் சொல்லலை, ஏன்னா நான் போகும்போது என்னை கூப்பிட்டு சொல்லுவாங்க, இந்த முடி வந்து எம்ஜிஆர் தான் இருந்தது, அதுக்கப்புறம் உன்னதான் நான் பார்க்குறேன் அப்படின்வாங்க. ஐயோ போய் சொல்லாதப்பா, எம்ஜிஆர் மாரி என்ன சொல்கிறீங்க, முடி தான் சொன்னேன், உன்னதான் சொல்லலைன்னாங்க. எண்ணெயை வாங்கி அப்படியே தலையில் தேய்ச்சிக்கிட்டு அப்படி வந்து வாழ்ந்தவர். நம்மளை பேர் கஷ்டப்பட்டு வந்தவர் எம்ஜிஆர், பட்னி பசிக்கு வந்து கஷ்டப்பட்டு மேலே வந்தவர். அதனால் வந்து அதோட இறக்கம், அந்த இறக்க குணம் படைச்சதால தான் எம்ஜிஆருக்கு சின்ன வயசுலேயே பட்னி பசி கடந்து வந்தது வரலாறுனால எல்லாருக்கும் வந்து பாய் போட்டு படுக்க சொன்னார். பத்தாள் சோரில் யாராக இருந்தாலும் சாலை வந்தால் பாயை போட்டு படுன்னு சொல்லி கேஸ் இல்லாமல் பண்ணி வச்சார். எம்ஜிஆர் மாரி ஒரு வள்ளல் கிடையாது. எத்தனை ஆண்டு வேணால் சொல்லலாம், நிறைய இருக்குது. அவர் எம்ஜிஆர் வந்து எங்கேயும் மக்கள் மன்றத்தில் குடியிருப்பார். மாவட்ட கழக நிர்வாகிகள், பகுதி கழக நிர்வாகிகள், வட்ட கழக நிர்வாகிகள், எம்ஜிஆர் அணி நிர்வாகிகள், அம்மா பேரவை நிர்வாகிகள், பிற அணி நிர்வாகிகள், தொண்டர்கள், வீராங்கனைகள் அனைவரும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர்.